ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு குட்டி டம்ளரில் தண்ணி எடுத்துங்க. அந்த தண்ணி சூடு ஏறினோடனே முருங்கைக்கீரையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கீரையை அதில் போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி சுண்டுற அளவு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே சிம்மில் வச்சிடணும். அந்த கீரை நல்லா வெந்து வந்துருங்க பாருங்கள். வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு ஆல்ரெடி வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம பருப்பில் ஏன் வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். வித் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நம்ம வந்து 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பருப்பு நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு போட்டோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பிரிஞ்சு வந்திருக்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேலன்ஸ் இருக்க வந்து பாதி தக்காளி இருக்குது. அந்த பாதி தக்காளி வந்து பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள், நீங்கள் நார்மலாக ரெட் சில்லி போடக்கூடாதுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் வச்சுருப்போம் நம்ம சாம்பாருக்கெலாம் போகிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஏன் மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் முன்னாடியே போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீரையில் வந்து பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அந்த மிளகா பொடி வாசனை வருன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அந்த மாதிரி கொதிக்க விட்டோம்னா கீரை வந்து கசப்பெடுத்துரும் குழம்பு. இப்போ நீங்கள் இதிலேயே போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். மிளகா பொடியுடைய பச்சை வாசனைலாம் பாருங்கள். அந்த பச்சை வாசனை போன பாருங்கள். நம்ம வந்து அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி கீரை வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சி ஆட் பண்ணுறேங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொதி தாங்க வரணும். நம்ம ரசம் எப்படி ஒரு கொதி வருமோ அந்த மாதிரி வந்து இந்த சாம்பார் வந்து ஒரு கொதி தாங்க வரணும். ஏன்னா உள்ளே இருக்க வந்து முருங்கைக்கீரை வந்து கசப்பு எடுத்துரும். அதுக்காக ஒரு கொதி வந்தோடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா. புளி எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருடைய டேஸ்ட்டு வந்து புளி ஊற்றினா தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் எந்த சாம்பாருக்குமே புளி ஊற்றுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக புளி ஊற்றி ஒரே கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த புளி ஊற்றின பிறகு நாங்கள் எந்த வீடியோவும் நாங்கள் கட் பண்ணல. அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே கொதி வருங்க. வந்தவுடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. முருங்கைக்காய் சாம்பார் ரெடிங்க. இவ்வளோ தாங்க. நீங்கள் ஈஸியாக செய்யலாம் வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து பிளட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அயன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.